நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாள் நம்முடைய கல்லூரி 40 ஆண்டு சரித்திரத்தில் மிக முக்கியமான நாள். நம் கல்லூரி 40 ஆண்டில் நடைபெறாத ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கு நடைபெறுகின்றது. எத்தனையோ வருடங்களாக நம்முடைய கல்லூரியில் நிறுவனர் தர்மபுரி ராவ் பகதூர் கல்வல கண்ணன் செட்டியாரின் திருவுருவ சிலை வைக்கணும் அப்படின்னு நினைத்து வந்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய நிறுவனர் அந்த கல்லூரிக்குள் முதல் சிலை மாபெரும் தெய்வ புலவர் திருவள்ளுவருடன் சிலையாக நம் நடுவில் இல்லாத நிறுவனரே இந்த சிலைதான் முதல் சிலையாக இருக்கணும் அப்படின்னு நினைத்தது. அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம், தெய்வ புலவர் திருவள்ளுவர் எந்த ஒரு மொழியில் இல்லாத நீதியை அமைத்து 1330 குறள்கள் எழுதியிருக்கின்றார். எந்த ஒரு லாங்குவேஜிலும் இல்லாத ஒரு சிறப்பான புத்தகமாகும் திருக்குறள். மற்ற நாடுகளில் மற்ற லாங்குவேஜஸ்லும் மிக பாராட்டப்படக்கூடிய ஒரு புத்தகமாகும் திருவள்ளுவர் புத்தகம். அது ஒரு உதவியாக இருக்கும் என்று நினைத்தால், இளைஞர்களாகிய நீங்கள் இந்த திருவுருவ சிலை பார்த்து கல்லூரிக்குள் வகுப்புகள் சென்றால் கண்டிப்பாக அந்த ஒரு தைரியம், நம்மால் எதையும் சாதிக்க முடியும், அந்த குறள்கள். அலைவீசும் கன்னியாகுமரியில் 133 அடியில் வானலாக உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய திருவள்ளுவருடைய சிலை அங்கு நாம் பார்த்தோம். இங்கு 6 அடியில் அளவாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிலையை இப்பொழுது நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் திறந்து வைப்பார். தெய்வ புலவர் திருவள்ளுவருடைய சிலையை வடித்த திரு நடராசன் சிற்பி அவர்களுக்கு நம்முடைய கல்லூரி முதல்வர் அவர்கள் சிவாலயம் பொறிக்கப்பட்ட கல்லூரி முதல்வர் அவர்கள் சிவாலயம் வார்க்கப்பட்ட உலோக கேடயத்தை சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குவார்.
சார் கொஞ்சம் சார் சார் ஒரு நிமிஷம் சார். முனைவர் நாகலிங்கம் ஐயா அவர்களுக்கு நூல் பிரதியை பெறுவது. வராத வரைக்கும் 20 minutes will be the ideal, 20 to 30. அவர்களே, நூலாசிரியரும் பதிப்பாசிரியருமான முனைவர் நாகலிங்கம் அவர்களே, அவர்களது துணைவியானவர்களே, ஏனைய வணக்கத்திற்குரிய கல்லூரி பேராசிரியர்களே, அன்பிற்குரிய தம்பிகளே, தங்கைகளே, ஏனைய பெருமக்களே, உங்கள் அனைவரையும் பணிந்து வணங்கி மகிழ்கிறேன். இன்றைய நாள் இந்த கல்லூரியிலே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்று சொன்னால் அது மிக அல்ல. அதுபோல் என்னுடைய வாழ்க்கையிலேயும் இன்றைக்கு ஒரு திருப்பமான நாள் என்று தான் சொல்ல வேண்டும். காரணம், ஒரு மரத்தினுடைய வேர் மண்ணிற்கு உள்ளேயே இருக்க வேண்டும். கல்லூரியினுடைய பெயரை போடவில்லை, ஆனால் கல்லூரி அமைந்திருக்கின்ற இடத்தை காமராஜர் சாலை என்று போட்டுவிட்டார்கள். சென்னையிலே மெரினா கடற்கரையில் இருக்கின்ற ஒரு கல்லூரி மாணவர்கள் இந்த வழிப்பறியை செய்தார்கள். இது இன்றைய செய்தி. நேற்றைய தினம் அதே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலே முதல் பக்கத்திலே ஒரு செய்தி. சென்னை நகரத்திலே அண்ணா நகரிலே 11வது வகுப்பு படிக்கின்ற மாணவன் தந்தை வைத்திருந்த பணத்தை 8 லட்சத்தையும் எடுத்து அவருக்கு தெரியாமலே ஒரு காரை வாங்கி அவர்கள் வீட்டிலே வண்டி ஓட்டி கொண்டிருக்கிற ஓட்டுநர் பெயரிலே வாங்கி